Illustration 21. The following is the receipts and payment account of Madurai City Club for the year ending 31st March 2018 சொல்கிறாங்க இங்கே. ஸோ இங்கே இதெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி பாருங்கள் அடிஷனல் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பார்க்கணும், நம்ம என்ன இங்கே ப்ரிப்பேர் பண்ணணும், ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பட் நம்மளுக்கு இங்கே கேபிட்டல் ஃபண்ட் இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். கரெக்டுங்களா? ஸோ ஆக்சுவலி இதில் வந்து கொடுக்கல. ஸோ நம்ம அதை வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேங்க, இந்த புக்ஸ் ஆஃப் மதுரை சிட்டி கிளப் பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31st March 2017 இது எழுதிடுவேன். அப்புறம் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட் எழுதிக்கோங்க. தனித்தனியாக எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணணுமோ அது தனித்தனியாக ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கொஷினுக்கு வாங்க. ஓகே, இங்கே என்ன கொடுத்துருவாங்க, நான் எப்போவுமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பேலன்ஸ் ஷீட் போட்டால் ஃபஸ்ட்டு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ ஆன் 1st April 2017 த கிளப் ஹேட் இன்வெஸ்டட். இந்த கிளப் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுது, 40,000 இன்வெஸ்ட் பண்ணுது ஆன் தட் இஸ் 1st Aprilக்கு. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும், ஸோ நம்ம இங்கே அசட் சைடில் 40,000 எழுத போகிறோம். அண்ட் கீழே கூட எழுதிடுவோம் 40,000. ஓகேங்களா? ரெண்டு இடத்துல எழுதிடணும் நம்ம. ஓகேங்களா? 40,000. அதுக்கப்புறம் பாருங்கள், த கிளப் ஆல்சோ ஹேட் எ கிரெடிட் பேலன்ஸ் ஆஃப் 30,000 இன் மேட்ச் ஃபண்ட் அக்கௌண்ட். அப்போ இது ஸ்பெசிஃபிக் ஃபண்டு தான் ஆகிடுச்சு. அப்போது மேட்ச் ஃபண்ட்னா எங்கே வரும், உங்களுக்கு லைபிலிட்டி சைடில் வரும். ஸோ லைபிலிட்டி சைடில் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் 30,000 எழுதிடுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே என்ன சொல்கிறாங்க, ஆன் 31st March 2017 என்ன இருக்குது, 31st March. அப்போது நம்ம 31st March 2017க்கு என்ன சொல்லியிருக்காங்க, சப்ஸ்கிரிப்ஷன் இன் அரியர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அரியர்ஸ் மீன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங். ஓகேங்களா? வேர் 4,000. ஓகே, ஸோ 4,000 இங்கே எழுதியாச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் இன் அரியர்ஸ் ஆன் 31st March 2018க்கு சொல்கிறாங்க. அது எவ்வளோ, 4,500. ஸோ அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், 4,500 நம்ம இங்கே எழுதிடுவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கீங்க, உங்களுக்கு ப்ரிப்பேர் பேலன்ஸ் ஷீட்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே முன்னாடி வந்துடுங்க. ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எங்கே எழுதுவோம், இது கேஷ் அண்ட் பேங்க்கு. நம்ம கேஷ் அண்ட் பேங்க் உங்களுக்கு 31st March ஸ்டார்டிங்கில் இது ஓப்பனிங்கில். ஸோ அதனால் 7,000 and 5,000 எழுதிடுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், வேறு என்ன கொடுத்துருக்காங்க, டூ சப்ஸ்கிரிப்ஷன் இன்க்ளூடிங் 4,000 ஃபார் 2016 and 17. இங்கே பாருங்கள், மொத்தமாக எவ்வளோ இருக்குது, 30,000 இருக்குது. ஓகே, இதில் இன்க்ளூட் என்ன இருக்குது, உங்களுக்கு 4,000 கூட இன்க்ளூட் இருக்குது இதில். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இது என்னது, இது உங்களோடது ப்ரீவியஸ் இயர். இது என்னது, ப்ரீவியஸ் இயர். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் லெஸ் பண்ணணும். அப்போ நான் இங்கே 30,000 எழுதியிருக்கேன்னா 30,000 என்ன பண்ணியிருக்கேன், ரிசீவ்டு ஃபார் 2016 and 17. அப்போ இது என்ன, ப்ரீவியஸ் இயர் தானே. ஸோ 4,000 நான் என்ன பண்ணிட்டேன், லெஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஓகே, அண்ட் ஒன் மோர் திங், நாங்கள் வந்து கரண்ட் இயருக்கு நம்ம அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது, அது நம்ம ஆட் பண்ணணும். 4,500 இங்கே இருந்தது பார்த்தீங்களா, 4,500 நம்ம கரண்ட் இயருக்கு என்ன பண்ணுவோம், அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தால் ஆட் பண்ணுவோம். ஸோ அதை நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இது எல்லாமே கால்குலேட் பண்ணால் உங்களுக்கு 30,500 வரும். ஓகே, ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே புரியுதா, நான் ஏன் இங்கே வந்து இந்த 4,000 நான் லெஸ் பண்ணுறேன் இங்கே, ஏன்னா இந்த 4,000 கூட இந்த அமௌண்ட்டில் இன்க்ளூடாக இருக்குது. சரிங்களா? இதே வந்து கரண்ட் இயர் கரெக்டாக அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து எதுவும் லெஸ்ஸு பண்ண தேவையில்லை, ஆடே பண்ணணும். ஓகேங்களா? ஏதாவது அவுட்ஸ்டாண்டிங் கொடுத்துருந்தாங்கன்னா. ஓகே, அப்புறம் பாருங்கள், லிகசிஸ் இந்த பக்கம் வரும், உங்களுக்கு லைபிலிட்டி சைடில் வரும். ஸோ லைபிலிட்டி சைடில் எழுதிடுங்க 9,000. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த டேட் பார்த்துக்கோங்க, எந்த டேட்டில் எங்கே போடுறேன்ட்டு. ஓகேங்களா? கன்ஃபியூஸ் ஆகாதீங்க இதில். அப்புறம் ஹால் ரெண்ட் எங்கே வரும் உங்களுக்கு, ஹால் ரெண்ட் வந்து உங்களுக்கு ரெசிட் கிடச்சிருக்கு உங்களுக்கு. அப்போ இது இன்கம் சைடு வரும். ரெசிட்ஸ் ஃபார் மேட்ச் ஃபண்ட். ஸோ இது உங்களுக்கு என்ன இருக்குது, உங்களுக்கு அப்படின்னா இது மேட்ச் ஃபண்டுனா, அப்போ மேட்ச் ஃபண்டை நீங்கள் என்ன பண்ணணும், இதை நீங்கள் ஆட் பண்ணணும், கிடச்சிருக்கு உங்களுக்கு. ரைட்? ஸோ 20,500 அதை எழுதியாச்சுங்க. ஓகேங்களா? அப்புறம் இது ஹால் ரெண்ட் கூட இங்கே எழுதிடுங்க 10,000. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், பேமெண்ட் நீங்கள் என்னெல்லாம் கொடுத்துருக்கீங்க, அப்கீப் ஆஃப் கிரவுண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் வரும். மேட்ச் எக்ஸ்பென்சஸ் எங்கே வரும் உங்களுக்கு, உங்களோட லைபிலிட்டி சைடில் வரும். அதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, லெஸ் பண்ணுவீங்க. ஸோ 90,000 என்ன பண்ணுறீங்க, நீங்கள் லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 33,500 வரும். அப்புறம் பாருங்கள், ஸோ வேறு என்ன சொன்னேன், அப்கீப் ஆஃப் கிரவுண்ட். ரைட்? ஸோ 16,500 எழுதியாச்சு. அப்புறம் பாருங்கள், சன்ட்ரி எக்ஸ்பென்ஸ் 11,000, அதுவும் இங்கே தான் வரும். அப்புறம் பாருங்கள், உங்களுக்கு ஃபர்னிச்சருக்கு 20,000, அது உங்களுக்கு அசட் சைடில் வரும், இங்கே எழுதிடுங்க. ஓகேங்களா? இங்கே தட் இஸ் இந்த எண்டிங்கில். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், வேறு என்ன இருக்குது உங்களுக்கு, கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க் ரெண்டுமே எழுதிடுங்க. அமௌண்ட்டு உங்களுக்கு 1,500, 11,000. ஓகேங்களா? ஓகே, ஸோ எல்லாமே எழுதி முடிச்சாச்சு.
இப்போ பாருங்கள், இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? கேபிட்டல் ஃபண்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, மேட்ச் ஃபண்ட் வந்து நம்ம ஒன் மோர் அமௌண்ட் வரும், 30,000 இங்கே வரும். நான் வந்து சொல்லலை உங்களுக்கு. ஓகே, இங்கே கூட வரும். ஏன்னா இங்கே என்ன டேட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு மேட்ச் ஃபண்டுக்கு. இது கூட உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ 30,000 அதோட நம்ம இங்கே போட்டாச்சு. ஓகேங்களா? இது ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள், உங்களுக்கு 51,500 வரும். இதில் நீங்கள் 30,000 மைனஸ் பண்ணிங்கன்னா 21,500 வரும். சரி, இது எங்கே எடுத்துகிட்டு போவீங்க? உங்களுக்கு உங்களோட லைபிலிட்டி சைடில் எடுத்துகிட்டு போவீங்க. ஸோ லைபிலிட்டி சைடில் எழுதியாச்சு. ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள், 40,500 வரும். இதில் இது மைனஸ் பண்ணிங்கன்னா 13,000 வரும். ஸோ இது எங்கே எடுத்துகிட்டு போவீங்க? இதை உங்களுக்கு கேபிட்டல் ஃபண்டில் நீங்கள் இதை ஆட் பண்ணுவீங்க. ஆட் பண்ணால் உங்களுக்கு 34,500 வரும். ஓகேங்களா? ஸோ மொத்தமாக ஆட் பண்ணிக்கோங்க, 77,000 வரும். இது ஃபுல்லாக ஆட் பண்ணால் உங்களுக்கு 77,000 வரும். ஓகேங்களா? இந்த கொஷினில் இவ்வளோ தான்.